ஸ்கிரீன்ஷாட் தெரியுதா? ஸ்கிரீன்ஷாட் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுண்ணா. பிரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் என்னது ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது. இது நார்மல் ஒரு பேசிக் காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வரது ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை ஆட் பண்ணா ஒர்க் காஸ்ட் அப்படின்னு வரும். இப்ப ஸ்ரீராம், இப்ப நீ சொன்னது எப்படி தெரியுமா இருந்தது? உன்னோட எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தா இந்த பிரைம் காஸ்ட்ங்கிறது நீ ஹெட்டிங்கிற மாதிரி நீ சொன்ன. பட் ஆனா அது ஹெட்டிங் கிடையாது. இந்த பிரைம் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, இது மூணுத்தோட டோட்டல் தான் உனக்கு பிரைம் காஸ்ட் அப்படிங்கிற பேர்ல வருது. இதுல நீ அடுத்து ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் நீ ஆட் பண்ற. ஓகேண்ணா. ஸ்ரீ கணேஷ், சொல்லுங்கண்ணா. நான் நடத்தினதுக்கு அப்புறம் போட்டியா சம்ஸ் போடவே இல்லையா? போட்டேண்ணா. கொஞ்சம் 100% தெரியாது அந்த ஃபார்மட். இல்லஸ்ட்ரேஷன் கொஞ்சமாவது தொட்டு பார்த்தியா இல்ல தொடவே இல்லையா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் போட்டு பாருன்னு சொன்னா உடனே கிளாஸ் உடனே போட்டு பார்த்தேண்ணா. எவ்வளவு இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன்? அந்த ஃபார்மட் தான் கொஞ்சம் தெரியும். சரி, ஃபார்மட் போட போட தான் பிராக்டிஸ் ஆகும். எவ்வளவு இல்லஸ்ட்ரேஷன் போட்டு பார்த்திருக்க, அதை தான் நான் கேட்கறேன். அப்ப இல்லஸ்ட்ரேஷன் போடல அதானே? அதானடா? இப்ப எல்லாரும் உங்களோட வாட்ஸ்அப்பை கொஞ்சோண்டு ஓபன் பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன வீடியோ நான் அனுப்புறேன். இந்த கால்ல இருக்கிற எல்லாரும் உங்களோட வாட்ஸ்அப்பை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. நடத்துனதுக்கு அப்புறமே படிக்கலன்னா என்ன ஆகுங்கிறத சொல்ற மாதிரி ஒரு 7 செகண்ட் வீடியோ தான். எல்லாரும் பாருங்க. அமீர் பார்த்துட்டான். இதுல மட்டும் கரெக்டா இருக்கும். ஸ்ரீகணேஷ், ஏன் இன்னும் ஓப்பனே பண்ணல? பார்த்துட்டேண்ணா. பார்த்துட்டீங்களா வீடியோ எல்லாரும்? கிளாஸ் நடத்ததுக்கு அப்புறமே படிக்கலன்னா இதான் கதி. இப்ப எப்படி வசதி எல்லாருக்கும்? நான் கேக்குறேன்னா எனக்கு பதில் வேணும். நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, நாம அடுத்து போகணும்னா நீங்க கொஞ்சமாவது இல்லஸ்ட்ரேஷன் ஒன்னு 2 இல்லஸ்ட்ரேஷனாவது பார்த்துருக்கணும். அப்பதான் என்னால அடுத்து போக முடியும். பார்க்காம போக முடியாது. பாத்தீங்களா இல்லையா? ஓகே, இப்ப ஸ்ரீகணேஷ் ஒத்துட்டான் பார்க்கலன்னு. பரணி, நீ பரணி இல்லஸ்ட்ரேஷன் எது வரைக்கும் பாத்துருக்க? நீங்க அன்னைக்கு அம்ச வீடியோ பார்த்தேன்னா. அப்ப இல்லஸ்ட்ரேஷன் போட்டே பார்க்கல. போட்டு பார்க்கல, அப்படி பார்த்தேன்னா. அட்லீஸ்ட் ஃபார்மட்டாவது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? ஃபார்மட் சுத்தமா ஞாபகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இது பார்க்கறதுனால ஃபார்வர்ட் கொஞ்சம் கூட புரியவே இல்லைண்ணா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு வரும், அந்த சைடு வரும். வீடியோ ஃபுல்லா பாத்தியா? வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டேண்ணா. புரிஞ்சுதா அது? அது புரிஞ்சுதுண்ணா. அதனால இன்னொரு வாட்டி பார்த்தா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபார்மேட்டும் அந்த இல்லஸ்ட்ரேஷன் சம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியல. அதனாலதான் மறுபடியும் பார்க்கலாம். உங்களை திட்டுறதா இல்ல உங்களோட சிச்சுவேஷன் நினைச்சு என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் எக்ஸாமுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? ஹார்ட்லி 20 days. கரெக்டா? அதுக்கு மேல எதுவும் சொல்லல. உங்ககிட்ட தான் அது இருக்கு. நான் இன்னும் அடுத்து ஒரு சாப்டர் இதுல ஒரு ஒவ்வொருத்துலயும் ஒரு 30% ஆஃப் போர்ஷன் முடிக்க வேண்டியது இருக்கு. நீங்க நடத்தினதையே படிக்காம இருந்தீங்கன்னா நான் எப்படி முடிப்பேன்?
நான் கேட்குற கேள்வி கரெக்டா இல்லையா? இதுல சில பேர் மார்னிங் காலேஜுக்கு சீக்கிரம் கிளம்பிடணும்னு வேற சொல்றீங்க. ஆஃப்டர்நூன்ல ஈவினிங் காலேஜ் இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் வைக்க முடியாதனால என்னால ஆஃப்டர்நூன்ல கிளாஸே வைக்க முடியல. ஈவினிங் பார்த்தா அரவிந்த் ஹைகிரி அவர் கிளாஸ் வச்சுக்கிறாரு. படிக்கணும்ல, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு ஒன்று எடுத்திருக்கீங்க. நீங்க 12th ஸ்டூடெண்ட் கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு எடுத்தா அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. சரி, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து போறேன். பேஜ் நம்பராவது சொல்ல முடியுமா எந்த பேஜ்ல இருக்குன்னு? 261 illustration. எத்தனாவது இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து போடணும் அதை ஃபர்ஸ்ட் அதையாவது சொல்லுங்க. அண்ணா 4th ல இருந்து முதல் 3rd அப்படியே டைரக்டா இருக்கலாம். டைரக்ட் சம் தானோ? சரி, 4th சம்ல இருந்து 4 and 5 கூட டைரக்ட் சம் தானா? 6th ல இருந்தாலும் குறைச்சு கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. 5th சம் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் 6th சம் போலாம். இல்லஸ்ட்ரேஷன் 6 சாரி இல்லஸ்ட்ரேஷன் 5. எல்லாரும் கொஸ்டினாவது கையில் வச்சுக்கோங்க. கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் இஸ் ₹58,000. Net factory cost is ₹54,000. Okay. Opening stock of work in progress ₹8,000. Find closing stock of work in progress. ஓகேவா? சிம்பிளான ஒரு சம்மு தான். உங்களுக்கு இப்போ என்னோட ஸ்க்ரீன்ல இதுதான் காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட் தெரியுதா? காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட்னா என்னது? ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஷீட்னா என்னது? உங்களோட ஒரு நீங்க ஒரு மெட்டீரியல் ஆர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆகிற செலவு அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல லைக் எந்த ஒவ்வொரு செலவையும் ஒரு இடத்துல நீங்க ஒரு ஹெட்டிங் கீழே கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் காஸ்ட் ஷீட்னு. எந்தெந்த இடத்துல எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுக்காக நீங்க போட்டதான் காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது. இதுதான் அன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது காஸ்ட் ஷீட்னா என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். இப்போ காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட்னா எல்லா இடத்துலயும் நான் சிம்பிளாவே போட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு சில எக்ஸ்பென்ஸ்லாம் இந்த ஹெட்ல மட்டும் தான் போட முடியுங்கிற மாதிரி எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும் ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் நான் கொடுத்து போட்டா அதுக்கு பேர் தான் காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் ஷீட். அதுல எங்க பிரைம் காஸ்ட் வரைக்கும் இப்போ ஓகே பிரைம் காஸ்ட்லாம் வந்துருச்சு. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் இந்த ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? உங்களோட ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணிட்டு வரது ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் ஆர் கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே மறுபடியும் வேணாலும் இன்னொரு தடவை எழுதுறேன். கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட். இப்போ இதுல இப்போ இதுக்கு பேர் ஆட் ஒர்க் இன் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இது ஆட் லெஸ் அப்படின்லாம் இனிமே நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. இனிமே இதை எப்படி சொல்லணும்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓப்பனிங்க ஆட் பண்ணி க்ளோசிங்க மைனஸ் பண்ண போறீங்க. ஆனா ஆட் மைனஸ் நீங்கெல்லாம் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சின்ன குழந்தைங்க கிடையாது, ப்ரொஃபஷனல் வந்துட்டீங்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க போட்டா உங்களுக்கு வரதான் நெட் ஒர்க்கிங் காஸ்ட். ஸோ இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? கிராஸ் ஒர்க்கிங் காஸ்ட் கொடுத்துட்டான் ஆர் கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் கொடுத்துட்டான். இப்போ நெட் ஃபேக்டரி. ஸோ அப்போ கிராஸ் ஒர்க்கிங் ஃபேக்டரி காஸ்ட்ல எவ்வளவு? 58,000. இதுல என்ன பண்ணுவீங்க? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடுவீங்களா? க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் பண்ணுவீங்க. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு? 8,000. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சம் XXX இருக்கட்டும்.
இப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் வரதான் என்னது நெட் ஃபேக்டரி காஸ்டா? ஆமாண்ணா. நெட் ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளவு? 54,000. கரெக்டா? ஆமாண்ணா. இப்போ இதுலேருந்து ரிவர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா ஆர் ரிவர்ஸ் ஒர்க்கிங் போனீங்கன்னா உனக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு கிடைச்சிரும். ஆன்சர் எவ்வளவு? இங்க 4,000 நீ மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் 58,000ல இருந்து 4,000 மைனஸ் பண்ணா உனக்கு 54,000 கிடைக்கும். ஸோ அப்ப ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் ஈக்குவல் டு மைனஸ் 4,000. உனக்கு ஓப்பனிங் எவ்வளவு? 8,000 கொடுத்துருக்காங்க. 8,000. பிளஸ் 4,000 ஈக்குவல் டு உன்னோட க்ளோசிங்கா? ஸ்ரீரா மட்டும்தான் ஆன்சர் சொல்லணும்னு இல்லை, மற்றவங்களும் ஆன்சர் சொல்லலாம். சம்டைம்ஸ் நான் அப்படிதான் கோவப்படுவேன், படிக்கலைன்னா கோவப்பட தான் செய்வேன். புரிஞ்சுதா இது எப்படி போடணும்னு? புரிஞ்சுதுண்ணா. அமீர் உனக்கு? புரிஞ்சுதுண்ணா. பரணி? புரிஞ்சுதுண்ணா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 6 போலாமா? ஓகேண்ணா. எத்தனை இல்லஸ்ட்ரேஷன் அவன் கொடுத்துருக்கான்? They have given 13 illustrations. ஒரு 5 minutes டைம் தரேன். எந்தெந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒரு 2 or 3 இல்லஸ்ட்ரேஷன் நான் போடுறேன். எது எது போடணுங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. ஆர் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் 6th இல்லஸ்ட்ரேஷன் நானே போட்டு காமிக்கிறேன். அது பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல எதை நான் போடணுங்கிறத சொல்லுங்க. இப்போ நம்ம 6th இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? அண்ட் இன்னொன்று குரூப்ல இனிமே ஏதாவது மெசேஜ் போட்டு கிளாஸ் இருக்கு ஆர் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி மெசேஜ் போட்டா ட்ரை டு ரெஸ்பாண்ட் இட். சரியா? ஓகேண்ணா. பிரைம் ஓகே. 6th illustration பரணி ரீட் பண்ணு. என்னண்ணா? 6th illustration ரீட் பண்ண சொன்னேன். கொஸ்டின் கையில இருக்கா? இருக்குண்ணா. read. Prime cost is 41,000. Direct labor cost consists of skilled labor rupees 6,000 and unskilled labor 2,000. Variable workers overhead is 100% of direct wages and fixed works overhead is 60% of direct wages. Sale of scrap is rupees 1,800. Find works cost. சரி ஓகே. பார்க்கலாமா? இப்போ உங்களோட ஃபார்மட் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு தான் நான் மறுபடியும் சொன்னேன். யூ மஸ்ட் பி கிளியர் ஆன் யுவர் ஃபார்மட் அப்படிங்கிறது. பிரைம் காஸ்ட் அது எதோட காம்பினேஷன்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆர்டருமே கரெக்டா சொல்லணும். மெட்டீரியல், லேபர், டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் உனக்கு பிரைம் காஸ்ட் வருமா? இதுல ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணா ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் ஆர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி வருமா? ஆர் கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட். இதுல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டா உனக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்குமா? இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? பிரைம் காஸ்ட் கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்களா? இருக்குண்ணா.
ஸோ அப்போ என்னோட பிரைம் காஸ்ட்டுங்கிறது எவ்வளவு? 41,000. ஆமாண்ணா. இப்போ இதுல அடுத்து நான் என்ன ஆட் பண்ணணும்? ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணணுமா? ஐ ஹாவ் டு ஆட் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் டு கெட் கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் ஆர் ஃபேக்டரி காஸ்ட் இன்கட். அண்ணா ஒர்க் ஓவர்ஹெட்ல ஃபார்மேட் இதானே, ஃபார்மேட்ல ஒர்க் ஓவர்ஹெட் தானே ஆட் பண்ணணும். ஆமாண்ணா. இப்போ ஒர்க் ஓவர்ஹெட் கால்குலேட் பண்றதுக்கு அவங்க ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. என்னது? வேரியபிள் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் இஸ் 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். ஓகே, இப்போ அடுத்து இன்னொன்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இது எனிவே நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இது உங்களுக்கு இன்டர்ல இன்னொன்னு ஒரு தடவை யூஸ் ஆகும். இன்டர்ல உங்களுக்கு இன்னொரு இதை வச்சு ஒரு பெரிய பிரான்ச்சே உங்களுக்கு இன்டர்ல ஓபன் ஆகும். வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, பிக்சட் காஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, சரியா? ஸோ வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் இப்ப நம்ம அகாடமி ஓபன் பண்றோம் அப்படின்னா நான் என்னது பெஞ்ச் எல்லாம் வாங்கி போடணுமா? அப்போ ஒவ்வொரு யூனிட் ஆஃப் பெஞ்சுக்கும் நான் காசு கொடுக்கணுமா? இப்ப எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 15 பெஞ்ச் நான் வாங்குறேன். ஒரு பெஞ்ச் எனக்கு 500 rupees அப்படின்னா அந்த பெஞ்சோட காஸ்ட் எனக்கு 500 rupees. அப்போ அந்த 500 rupeesங்கிறது அப்படியே தானே இருக்கும். தட் இஸ் பர் யூனிட்ல அது அப்படியே தான் இருக்கும். ஆனா நான் 10 பெஞ்ச் வாங்கினா எனக்கு எவ்வளவு? 5,000 rupees ஆகுமா? புரியலண்ணா. தட் இஸ் எனக்கு ஒரு பெஞ்சோட காஸ்ட் 500 பர் யூனிட். ஓகேண்ணா, அப்படின்னா நான் 10 பெஞ்ச் வாங்கினா எவ்வளவு ஆகும்? 5,000. 20 பெஞ்ச் வாங்கினா 10,000 ஆகுமா? அப்போ இந்த பர் யூனிட் அப்படிங்கிறது எனக்கு பிக்ஸடா இருக்கா? டோட்டல்ல வேரி ஆயிட்டே இருக்கு. புரியல, இது வேரியான்னு சொல்லுங்களா? அதாவது இந்த பர் யூனிட் காஸ்ட், ஒரு பெஞ்சோட பர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதோ அது எனக்கு பர் யூனிட்ல பிக்ஸடா இருக்கு, டோட்டல்ல வேரி ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இப்ப அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது பர் யூனிட்ல ஒரு யூனிட் ஒவ்வொரு யூனிட்டா கன்சிடர் பண்ணும்போது அது பிக்ஸடா இருக்கும், டோட்டலா பார்க்கும்போது வேரி ஆகும். சரியா? சரி, அப்ப அடுத்து பிக்ஸட் காஸ்ட் போலாமா? இப்போ என்ன சொல்றது, ஓகே, இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து ரூம் எடுத்து தங்குறாங்க. ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி, ஒரு ஸ்மால் ஹவுஸ் மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 1,500 பர் மந்த் ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்ட் ஈக்குவல் டு 1,500 rupees ஆகுதுன்னா ஈச் ஷேர் எவ்வளவு? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு ரூம், ஒரு சின்ன ரூம் மாதிரி எடுத்து தங்குறாங்க. அந்த ரூமுக்கான ரெண்ட் 1,500னா ஈச் ஒன்னோட ஷேர் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 750 பர் ஹெட். கரெக்டா? இப்ப அதுவே இங்க இன்னொருத்தர் வந்து ஆட் ஆகுறாங்க, அப்போ எவ்வளவு கொடுக்கணும்? 500 பர் ஹெட். இது ஃபார் 3 members, இது ஃபார் 2 members. 4 பேர் வராங்கன்னா, 4 பேர் இருக்காங்கன்னா 375 per head. ஸோ இதுல இந்த டோட்டல் 1,500ங்கிறது அப்படியே தான் இருக்கு, பர் யூனிட் மாறிண்டே இருக்கா? அப்ப பிக்சட் காஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல்ல பிக்சடா இருக்கும்,
பர் யூனிட்ல வேரிஸ். புரியுதா? கிளியர்? புரியலண்ணா. இதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டுங்க. இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான். பட் எனிவே இப்போ இந்த சம்பளம் நம்ம பார்க்கும்போது எனக்கு இடம் இல்லைங்கிறதால அழிச்சிட்டா நான் கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன். எனக்கு ப்ரைம் காஸ்ட் எவ்வளவு? 40,000 41,000. இல்லை என்ன பண்ணுவேன்? ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் போடுவேனா? இப்போ இந்த ஒர்க் ஓவர் ஹெட்ஸ்ல இந்த ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வேரியபிள்னு பிரிச்சிருக்காங்க, ஃபிக்ஸட்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? they have a segregation of work overheads as variable work overheads and fixed work overheads. ஓகேவா? இப்ப வேரியபிள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா வேரியபிள் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு? 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். ஓகேவா? இப்ப டைரக்ட் வேஜஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். டைரக்ட் வேஜஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த டைரக்ட் வேஜஸ்க்குமே ஒரு செக்ரிகேஷன் இருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு லேபர் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர். ஸோ ஸ்கில்டு லேபர் எவ்வளவு? 6,000 அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் எவ்வளவு? 2,000. ஸோ மை டைரக்ட் வேஜஸ் டோட்டல் இஸ் 8,000. இப்போ இந்த டைரக்ட் வேஜஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டைரக்ட் வேஜஸ் நான் இப்படி கால்குலேட் பண்ணேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு லேபர் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர். Skilled labor is 6,000 and unskilled labor is 2,000. So the sum is 8,000. புரியுதா? புரியுதா? இப்போ உங்களோட கொஸ்டினுக்கு வாங்க. வேரியபிள் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு? 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். ஸோ என்னோட டைரக்ட் வேஜஸோட 100% தான் என்னோட வேரியபிள் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ். அப்ப இதோட 100% இஸ் 8,000. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு? 60% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். அப்போ டைரக்ட் வேஜஸ்ல 60% தான் எனக்கு ஃபிக்ஸட் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ். ஸோ இதுல 60% எவ்வளவு? எவ்வளவு? 8,000 60%. 4,800. புரியுதா? புரியுதா? அதஸ் ஸ்ரீராம் ஹலோண்ணா புரியுதா? புரியுதுண்ணா. பரணி பரணி வணக்கமா? அமீர் உனக்கு? கண்டினியூ பண்ணலாமா? ஸ்ரீராம் நீ எப்ப கிளம்பணுமோ பாத்துக்கோடா. ஜஸ்ட் எனக்கு இந்த கால்ல சொல்லாத, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுட்டு போ. ஸோ இப்போ இதை ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ வரும்? 12,800. இது எனக்கு என்னது? இது ஒரு டோட்டல் ஒர்க் ஓவர்ஹெட்ஸுக்கு. அடுத்து இப்போ வேற என்ன எனக்கு நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நான் வேற ஆட் பண்ணணும்? அவங்க என்ன அடுத்து கொடுத்துருக்காங்க? ஸ்கிராப் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஸ்கிராப், சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கிறது என்னது? எனக்கு அது ஒரு இன்கம். ஆனா இங்க நான் பார்க்க எனக்கு இதோட ஹெட்டிங்கே என்னது? காஸ்ட் ஷீட். ஸோ எனக்கு இங்க இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். அப்ப சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கிறது எனக்கு என்னது? அது ஒரு இன்கம் மாதிரி. ஸோ அந்த ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட் அப்படினா என்னடா? ஃபுல்லி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இல்லன்னு சொல்றதுனா ஸ்கிராப் அப்படிங்கிறது என்னன்னா இந்த விலைக்கு போடுவே தெரியுமா? ஆமாடா. அது மாதிரி இருக்கிறதா ஸ்கிராப்.
அதுலேருந்து வர இன்கம். ஸோ அந்த இன்கம்லாம் நான் மைனஸ் தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு இங்க நான் பார்க்கறது காஸ்ட் ஷீட் தான். ஸோ அந்த இன்கம் நான் மைனஸ் தான் பண்ணணும். இப்போ இதோட டோட்டல் எவ்வளோங்கிறது யாராவது சொல்லுங்க. கரெக்டா 52 தான். 52,000 வருதா? இதுதான் எனக்கு ஒர்க் காஸ்ட். புரியுதா? புரியுதுண்ணா. அமீர் உனக்கு புரியுதா? புரியுதுண்ணா. அடுத்து வேற அமீர் ஸ்ரீ கணேஷ் புரியுதுடா. ஓகே. பரணி சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ஏன் இவ்வளவு நேரம் ஆன்சர் பண்ண சொன்னேன், என்னாச்சு? ஆனா கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே. புரியுதா? இப்போ இது எப்படி போடுறது? எனிவே திஸ் இஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேணும்னா இதை காப்பி பண்ணுங்க. ஒரு 2 minutes சீக்கிரம் காப்பி பண்ணி முடிங்க. வாட் எவர் இந்த ஸ்க்ரீன் சீக்கிரம் காப்பி பண்ணுங்க. மார்னிங் காலேஜ் அட்டன் பண்றவங்க எந்தெந்த டைம் லெஃப்ட் ஆனுங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க மற்ற இதுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கட்டும். பரவாயில்ல. இப்போ சொல்லுமா. ஆனா நான் 7க்கு லெஃப்ட் ஆயி. சரி ஓகே. ஸ்ரீராம் நீ எப்படா லெஃப்ட் ஆயிக்கிற? கரெக்டா 7 தான். சரி. இன்னும் ஒரு 10 minutes கிட்ட இருக்கு. மோர் தென் 10 minutes இருக்கு. பாப்பா இஃப் பாசிபிள் நான் அதுக்குள்ள ஒரு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். இஃப் பாசிபிள் நான் அதுக்கு 7க்குள்ள ஆர் 7:05 அந்த மாதிரி. ஆனா இல்ல ஒரே ஒரு சம் தான் போட்டுட்டு இருக்க முடிக்க போறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளாஸ் முடிங்க. 7 ஆனோடனையும் கட் பண்ணிடாதீங்க. ஒரு சம் போட்டுட்டு இருக்கேன்னா அந்த சம் முடிச்சுட்டு போங்க. ஓகேண்ணா. ஓகே. காப்பி பண்ணியாச்சா? காப்பி பண்ணிட்டேண்ணா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எந்த இல்லஸ்ட்ரேஷன் போடணும்? உடனே 7th இல்லஸ்ட்ரேஷன் சொல்லாதீங்க. பார்த்துட்டு எந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு ஆர் நான் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுங்க. ஸோ தட் மோஸ்ட்லி இன்னைக்கு காஸ்டிங் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆனா இல்லஸ்ட்ரேஷன் 11 தான். பார்க்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 11 எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. சரி ஓகேண்ணா. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஈஸியா இருக்கா? அதெல்லாம் இது டைரக்ட் ஃபார்முலா மாதிரி டைரக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. அமீர் நீ பாருடா. இல்லஸ்ட்ரேஷன் 11க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்ரோச் பண்ண முடியுதான்னு. புரியுதுண்ணா. அதெல்லாம் வரும். ஓகே. இப்போ illustration 11 நம்ம பார்க்கலாம். Prepare a statement of cost from the following data to show material consumed, prime cost, factory cost, cost of goods sold and profit. ஓகே, ஒரு full fledged சம்மா இருக்கு. ஓகே, பார்க்கலாமா? Pay attention. மோஸ்ட்லி இந்த சம்மோட இன்னைக்கு கிளாஸ் அண்ட் முடிஞ்சா இன்னைக்கு இந்த காஸ்டிங் சாப்டரே முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த சம்மே போரும்னு நினைக்கிறேன். ஆர் இஃப் யூ வாண்ட் 13th ஃபைனல் இல்லஸ்ட்ரேஷன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு சம்மே கொடுக்கல. டேய் கொடுத்துருக்காங்கடா சம்மு. எக்ஸசைஸ்ல 2 சம் கொடுத்துருக்காங்க பாரு. ஆமா நான் இப்போ ஆமா நான் பார்த்தேன். 2 சம் இருக்குடா. ஸோ இஃப் யூ வாண்ட் எக்ஸசைஸ்ல ஒரு சம் ஆர்
ஆர் எல்ஸ் illustration 13 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நான் போட்டு காமிக்கிறேன். நாட் நவ். நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா லைக் படிச்சு சொல்லுங்க. ஒரு என்னைக்காவது இஃப் பாசிபிள் ஒரு 10 minutes டைம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். பட் காஸ்டிங் இஸ் ஓவர் ஃபார் டுடே. இன்னையோட காஸ்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் 2 கிளாஸஸ்ல அக்கௌண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் 4 classes. சரியா? Pay attention. We have to do illustration 11. illustration 11. இந்த illustration 11 ஓட நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். எல்லாரும் இது முடிச்சதுக்கு அப்புறமே லெஃப்ட் ஆயிக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு 1/1/2015 அண்ட் 31/12/2015. ஸோ 31/12ங்கிறது க்ளோசிங் ஸ்டாக்கு, 1/1ங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்கா? ஸோ இப்போ வெரி காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மட் இதுக்கு தான் நான் சொல்றேன். காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மட் உங்களுக்கு கொஞ்சம் தரவா இருந்தாதான் என்னால அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. எப்பவுமே காஸ்ட் ஷீட் போடுறீங்கன்னா 2 அமௌண்ட் காலம். இனிமே நீங்க எங்க போனாலும் ஆர் இந்த அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டமா எங்க அக்கௌண்ட்ஸ், நாட் ஓன்லி அக்கௌண்ட்ஸ், இனிமே இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் வச்சு அமௌண்ட் வருது எங்க போட்டாலும் 2 அமௌண்ட் வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒன் இஸ் இன்னர் காலம் அண்ட் த அதர் இஸ் அவுட்டர் காலம். ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு? 60,000. ஆட் என்னது வரும்? பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் எவ்வளவு? 9 lakhs. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். சி, நான் இங்க லெஸ் அப்படின்னு போட்டா இங்க பாசிட்டிவ் ஃபிகரா போடணும். இங்க எதுவுமே போடலன்னா இங்க ஆன்சரை நெகட்டிவ் ஃபிகரா போடணும். ஓகேவா? ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு 50,000 நான் நெகட்டிவ் ஃபிகரா போடணும். ஸோ எனக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வர ஆன்சர் என்னது? 9,10,000. தட் இஸ் கால்ட் டைரக்ட் மெட்டீரியலா? So direct material is 9,10,000. Clear everyone? Clear now. Okay. Wages paid is nothing but direct wages. Okay va? Direct wages or direct labor எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே. எவ்வளவு? wages paid எவ்வளவு? 5 lakhs. அடுத்து ஓவர்ஹெட்ஸ், டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ த டோட்டல் இஸ் எவ்வளவு? 14,10,000 which is called as prime cost. புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் சொல்லலாம், ஒரு ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு? 2 lakhs. அடுத்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வருமா? வருமா? OPWIP-னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அர்த்தம். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு? 24,000. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு? 30,000. 30,000 எப்படி நான் மைனஸ் இந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டா அது மைனஸ்னு அர்த்தம். ஆர்எல்ஸ் இங்க லெஸ்ன்னு போட்டு இங்க அப்படியே பாசிட்டிவ் ஃபிகரா கூட நீங்க போட்டுக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஆனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வைக்காதீங்க. சரியா? ஸோ இதோட சம் எனக்கு எவ்வளவு? 1,96,000. 96 94 1,94,000. கரெக்டா?
ஆமாண்ணா. இப்போ இதோட டோட்டல் எவ்வளவு? 16,04,000. This is my work cost or factory cost. ஓகேவா? ஓகேவா? இங்கேயா தப்பு பண்ணிட்டேனா? இல்ல கரெக்டா தான். நெக்ஸ்ட் என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ். எவ்வளவு எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ்? 50,000. யா, 50,000. இது வரைக்கும் வரது என்ன? ஓகே, 50,000. உங்களுக்கு காஸ்ட் எதுக்கும் உங்களோட காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டை சைட் பை சைட் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்க்ரீன் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காஸ்டிங் ஃபார்மேட் இல்லாம இருக்கு, அதனால சொல்றேன். சரியா? $50,000 எனக்கு டைரக்டாவே நான் 50,000 ஆட் பண்ணா எனக்கு வரது என்னது? 1 lakh, sorry, 16,54,000. இது என்னது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து என்ன பண்ணணும்? ஃபினிஷ்டு குட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஃபினிஷ்டு குட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் தானே? சொல்லுங்க, ஃபினிஷ்டு குட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே? ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 1,20,000. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 1,10,000. ஸோ எனக்கு ஃபினிஷ்டு குட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு எவ்வளவு? 10,000. திஸ் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேவா? 16,64,000 is my cost of goods sold. அடுத்து என்னது? add selling and distribution overheads. கரெக்டா? which is 30,000. ஆட் பண்ணா எனக்கு வரது என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். கொஞ்சம் ஃபார்மேட் மனப்பாடம் ஆகிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் த்ரூ பிராக்டிஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு? 1,94,000. அண்ட் யுவர் சேல்ஸ் தானே? அவங்க என்ன ப்ராஃபிட் கேட்டிருக்காங்களா? ஓகே, சேல்ஸ் எவ்வளவு அப்போ? 20 lakh. Okay, this is 19 lakh, sorry, 16,64,000. 16,94,000. ஓகேவா? ஸோ 20 lakh தான் என்னோட சேல்ஸ். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து என்னோட சேல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணா மைனஸ் பண்ணா எனக்கு வரது பேலன்சிங் ஃபிகர். எனக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர்னு வரும். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் எனக்கு என்னது? என்னோட ப்ராஃபிட். எஸ் ஆர் நோ? ஆமாண்ணா. ஸோ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு? 3,06,000. எப்படி புக்கை பார்த்து சொல்லிட்டீங்களா இல்லை கால்குலேட் பண்ணீங்களா? கால்குலேட் பண்ணேண்ணா. புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. ஓகே, புரியுதுண்ணா. இஃப் டைம் இருக்குன்னா காப்பி பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. This concession is only for morning college students.
அமீர் அண்ட் ஸ்ரீ கணேஷ் காப்பி பண்ணுங்கடா. ஓகேண்ணா. ஸ்ரீராம் இருக்கியா இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு லெஃப்ட் ஆயிட்டியா? ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் கரெக்டாக வரேண்ணா. பரணி நீ? ஆனா போட்டுட்டேண்ணா. போட்டேன். வெரி குட்மா. ஃபுல்லாவே காப்பி பண்ணிட்டியா? காப்பி பண்ணிட்டேன். இப்போ காஸ்ட் ஷீட் எப்படி கொஞ்சம் புரியுதா? புரியுதுண்ணா. ஆனா ஃபார்மேட் தான் டக்குனு கரெக்டா வர மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். சரி, ஃபார் யுவர் சேக் இன்னும் லைக் ஒரு சம் நான் போடணும் இன்னைக்கு. ஓகே, இப்போ எல்லாரும் லெஃப்ட் ஆயிக்கலாம். ஆர் இன்னும் ஒரு சம் பேலன்ஸ் ஸ்ரீராம் அண்ட் பரணி இவங்க லெஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சம் பார்க்கலாமா, இல்ல ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்க்கு மேல ஒரு சம் பார்க்கலாமா? ஆனா ஈவினிங் சம் பார்க்கலாம்ண்ணா. பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ள நீங்க மத்த சம்லாம் பார்த்து வச்சிருக்கணும். பரவாயில்லையா? ஓகேண்ணா. ஃபார்மட் மனப்பாடம். ஓகே அமீர், நீ இன்னைக்கு கோரலேஷன் நீ கோரலேஷன் போடு. பட் அடுத்த ஈவினிங் கிளாஸ் வரும்போது காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மட் எனக்கு மனப்பாடமா நீ தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீ தான் சொல்லணும் அமீர். காலையில உனக்கு ஃபுல்லா ஒரு 4 to 5 hours டைம் இருக்கு. சரியா? சரி. ஸோ ஆஃப்டர் உங்களோட எக்கனாமிக்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 or 15 minutes ஒரு சம் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு இது. அது பார்த்து இன்னையோட காஸ்டிங்கே நம்ம மூடி வைக்கிறோம். இன்னும் ஒரு 1 or 2 சாப்டர்ஸ் தான் இருக்கு அதுக்காக. சரியா? ஓகேண்ணா. ஓகே, இப்போ கிளம்புறவங்களா கிளம்புங்க. யார் கிளம்புறீங்களோ இல்லையோ நான் கிளம்புறேன். எனக்கு காலேஜ் இருக்கு. ஓகேண்ணா. பாய்ண்ணா. பாய். ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. பாய்ண்ணா.